ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் ப்ளம்பிங்க்கு டேங்க்லேருந்து கீழே நம்ம வந்து பாத்ரூமு ஆல்ரெடி நம்ம ரூம்ஸ் காட்டியிருந்தோம் இல்லைங்களா. அந்த ரூம்ஸில் பாத்ரூமு அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து சாப்பாடு டைனிங் ஹாலில் வந்து கை கழுவுறதுக்காக அது இதுக்கும் கீழே வந்து டாய்லெட் போட்டிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து பைப் வந்து இப்போ நம்ம வந்து லே பண்ணிகிட்ருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டு அது எப்படி பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ணா சிங்கார வெள்ளனன் அண்ணா ஹாய் சொல்லுங்கள். அண்ணன் நம்ம கூட ஆல்ரெடி பழைய ஆள் தான். நீங்கள் இன்றைக்கி புதுசாக பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து டேங்க்கு காட்டுறேன். இது வந்து டேங்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 3வது நம்ம நிற்கிறது வந்து 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர். அது வந்து 5th ஃப்ளோரில் டேங்க் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டேங்க்லேருந்து நம்ம இப்படி அதை ஆல்ரெடி நம்ம வந்து பைப் அங்கே விட்ருக்கோம். ஒரு 11 பைப் இங்கே விட்ருக்கோம். இந்தாண்ட சைடில் பார்த்திங்கன்னா ஓவர் ஃபுல்லுக்கும் அதில் ஒரு 6 பைப் அந்தாண்ட சைடில் வெளியே இருக்குது. அது வந்து இந்த ரூம்ஸு அந்தாண்ட சைடில் இருக்க இது வந்து சமையல் கட்டு. அது வந்து செப்டிக் டேங்க் நோண்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நோண்டுறது வந்து செப்டிக் டேங்க்காக போயிட்டுருக்கு. பாதி வந்து செப்டிக் டேங்க், பாதி வந்து கிச்சன் வேஸ்ட்டு போகிறது. இது வந்து கிச்சன். ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு டாய்லெட் வருது. அந்த இடத்துக்காகவும் கொஞ்சம் முன்னாடி அந்த கார்னரில் கொஞ்சம் முன்னாடியே வருது. ஸோ அதுக்காக நம்ம இறக்கியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் அடித்து பைப் லே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து 8 லென்த்து பைப்பு. அந்த லாஸ்ட்டு போகிறது வந்து 8 லென்த்து. அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா 8 லென்த்து பைப்பு உங்களுக்கு அடித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபுல் அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு. இதில் ஃபஸ்ட்டு பைப் வந்து மட்டம் கட்டிட்டாங்க. நூல் கட்டி மட்டம் வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட், அதாவது ஸ்ட்ரெயிட் அலைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருக்க இன்னும் 2 பைப் அலைன் பண்ணல, மேலே இருக்க பைப் அலைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அசேன் பாய் இவர் புதுசாக வந்திருக்காப்புல நம்ம டீமில். ஹாய் சொல் பாய். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேல் பைப் ஃபஸ்ட்டு பைப் வந்து மட்டம் கட்டிட்டாங்க. மட்டம் கட்டி நீட்டாக பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பண்ணி கிளாம்ப் வந்து இப்போ வந்து டைட் பண்ணிகிட்ருக்காங்க. யூ கிளாம்பை டைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபுல் லைன். அதாவது என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் வரப்போகுது. இப்போ 2 லைனுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே எடுத்துகிட்டு வந்து இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இந்த ஒரு லைன் இங்கே வந்து இறக்குறாங்க. அடுத்த லைனை வந்து இறக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3/4. இது வந்து ஜஸ்ட் ஒரு பாத்ரூமுக்காக போக போகுது. அதனால் இது வந்து 1.5 பைப், 1க்கு 3/4 சொல்லிட்டேன். 1.5 பைப்பு 1.5க்கு 1.25 இறக்கியிருக்காங்க. 1.5க்கு 1.25. இது வந்து 1.5 டேரெக்டாக 1.5 அவுட்புட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது டேரெக்டாக அவுட்புட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தாண்ட பார்த்தீங்கன்னா 2 பைப் நிறுத்திடுவாங்க. இது வந்து 1.25, இது வந்து 1.25, இது வந்து 1.5. இந்த 1.5 வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டிய டாய்லெட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 டாய்லெட் வருது. ஸோ 6 டாய்லெட்டுக்காக கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரூம்ஸ் காட்டியிருப்போம்ல, அந்த ரூம்ஸில் ஒரு ரூமுக்கு போக வேண்டிய டாய்லெட் லைன். ஸோ 1.25 எடுத்துகிட்டு போய் 1 ஆல்ரெடி அங்கே நிற்கிது. அது நிற்கிது பார்த்திங்களா, அது வந்து 1. இது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரூமுக்கு ஒரு 1.5 பைப், 2 ரூமுக்கு ஒரு 1.5 பைப். ஒரு ரூமுக்கான டாய்லெட் பாத்ரூமுக்கு அதே லைன் எடுத்துகிட்டு போய் அதுக்கு பக்கத்து ரூமுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம். அதாவது 2 ரூமுக்கு 1.5 பைப்பில் வந்து 1.25 பிரித்து 1ல் கொடுக்குறாங்க. இதேமாரி ஃபுல்லாக எல்லா லைனும் இதிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ அடிச்சிருக்காங்க இல்லையா, அது இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த ஹோல்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் அது 2nd ஃப்ளோர் பாத்ரூமுக்காக போகும். இதில் 4வது பைப்பாக ஒரு பைப் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பைப் வந்து அது இங்கே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டிய ஒரு லைனு. இனிதான் அடிக்க போகிறாங்க. இப்போ 3 லைன் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 வரும். ஆக்சுவலாக இது வரைக்கும் 4 பைப் வரும். இந்த இடத்துல வந்து 4 பைப்போட எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு லைனும் அப்படியே பார்த்திங்கன்னா 4க்கு அப்புறம் இந்த இடத்துல 5வது பைப்பு ஒன்று, இந்த ஏரியாவில் ஒரு 5வது பைப்பு ஒன்று இறங்கும். மொத்தம் 8 பைப்பு இந்தாண்ட சைடு அடிக்க போகிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 8 பைப்பு. இப்போ மேல் பைப் மட்டும்தான் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ
கரெக்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து எல்லா 4 பைப்பு 8 பைப்பு நான் போடும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி 4 பைப் மட்டும்தான் அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 பைப் போட்டு முடிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன்.